ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்பிஐயோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை தான் இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறேன். நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 612 கிட்ட ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தராக இது கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ரெக்கவர் ஆகி புல்லிஷாக இருந்துச்சுன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021லேருந்து டில் த டேட் வரைக்கும் ஒரு சைட்வேஸ் புல்லிஷில் தான் இது ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கு. இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஒரு சைட்வேஸ் புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 565ல் இருக்குது. ஸோ இந்த இடம் ரெக்கவர் ஆனிச்சுன்னா ஒரு சைட்வைஸ் புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிறது மாதிரி இருந்தால் எது வரைக்கும் மேக்ஸிமம் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 700 இது ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 மேஜரான சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, இன்னொன்று 100 DMA சப்போர்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.2. இது நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 540 இந்த ட்ரெண்டுக்குள்ளார இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சைட்வே ட்ரெண்டை இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த இயர்க்குள்ளார இது மேக்ஸிமம் 800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்டை இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வேறு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது கரெக்ஷன் ஆகி வேறு ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை 0.2 அதாவது 540யுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 465 தான். இது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200 DMA இந்த இடத்துல ரீச் ஆயிரும். ஸோ 200 DMA இருக்கிறதுனால இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடையுமே இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 தான் இருக்குது. 400 ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். எதனாலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 50% மார்க்கெட் கரெக்ஷன் ஆனிச்சுன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதனால் இந்த இடம் ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட புக் வேல்யூயும் பார்த்தீங்கன்னா 400 தான் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம RSI பார்த்தீங்கன்னா 54 கிட்ட இருக்குது. 40 to 60 கன்சல்டேஷன் சொல்லுவோம். இது 54ல் இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஒரு 60யை தாண்டும் போது நம்ம புல்லிஷை எதிர்பார்க்கலாம். அதுவே 40க்கு கீழே வரும்போது ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது RSI 40க்கு கீழே வரணும். அதே நேரத்தில் இது 0.2 அதாவது 540க்கு கீழே முடிஞ்சிச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஃபாலோ ஆக போது நம்ம அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 60க்கு மேலே போணுச்சுன்னா நம்ம ஒரு 700 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் வந்துச்சுன்னா அதாவது 700 வந்துச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். எஸ்பிஐயோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் நமக்கு ஃபேரான ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறதுக்கான 3 ரீசன் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட கரண்ட் ப்ரைஸ் 1.5 டைம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பியை விடவே ஸ்டாக் பி கம்மியாக இருக்குது. தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்தால் நல்ல ஃபேரான ப்ரைஸில் ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். பிஜி ரேஷியோ இதில் 0.11 தான் இருக்குது. அது ஒரு மேஜரான விஷயம். இந்த விஷயத்துலலாம் கன்சிடர் பண்ணும்போது தான் இது இப்போ ஃபேரான ப்ரைஸில் கிடைக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டார் அளவுக்கு பப்ளிக் செக்டார் நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் கொடுக்காது. ப்ரைவேட் செக்டார் நல்ல புல்லிஷும் கொடுக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு ஃபாலும் கொடுக்கும். ஆனால் ஸ்டேட் பேங்க் ஒரு பப்ளிக் செக்டார் நல்ல ஒரு அல்ட்ரா புல்லிஷும் ஆகாது, அதே நேரத்தில் ஒரு நல்ல பெரிய கரெக்ஷன் அது மாதிரியும் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே வந்தாலும் புக் வேல்யூ கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால ஒரு 400 நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த இடம் வந்துச்சுன்னா நல்லாவே நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இவங்க டிவிடன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.84% கொடுக்குறாங்க. கரண்ட் ரேஷியோ 2க்கு மேலே இருக்குன்னு சொல்லுவோம். இவங்க 2.5 இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 57% கிட்ட இருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 10% கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸே பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் லாஸ்ட் 3 இயர்ஸில் 9% கிட்ட காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் ப்ராஃபிட் 50% கிட்ட காமிச்சிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் இந்த ஸ்டாக் இப்போ கிடைக்கிறதா இந்த ஃபண்டமெண்டல் நமக்கு காமிக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ மேக்ஸிமம் 1.8 வரைக்கும் தான் போயிருக்கு. அதாவது 2015லேயே 1.5 வரைக்கும் தான் 6 வரைக்கும் தான் மேக்ஸிமம் அது போயிருக்கு. இப்போ 1.8 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. ஒருவேளை இது 2 வரைக்குமே போகுதுன்னே வச்சுங்க.
இதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2 இருந்துச்சுன்னா, இதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து எது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 800 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் எஸ்பிஐ பத்தி அனலைஸ் பண்ணி சொல்ல சொன்னாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்க பத்தி அனலைஸ் பண்ணி போடணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரெடி பண்ணி போடுறேன். தேங்க் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.